நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகரி வியூசரி. வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நேர்மை, மறுபக்கம் ஏமாற்றம். இந்த ரெண்டுமே ஒரு பக்கம் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பக்கம். நம்ம மல்லியோட நிலைமை அப்படிதாங்க இருக்கு. நேர்மையாகவும் இருக்காங்க, ஏமாளியாகவும் இருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்புறாங்க. அதுதான் இவங்களோட மைனஸ் பாயிண்ட். முக்கியமாக நம்ம கதிரேசன், மறுபக்கம் தீபிகா, இவங்களோட சூட்சமம் எல்லாமே ஒரு பக்கம். மல்லியே அப்படியே சும்மா பாசமா பேசி நீ நல்லா ஏமாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கதிரேசனும் நான் அப்பா மாறிமா, நான் உனக்கு என்ன தப்பு செஞ்சுவேன் சொல்லு பார்க்கலாம். சுடர், அதாவது அவ இறந்துட்டா, அவ என் பொண்ணே இல்லை, அப்படி இருந்தோம் அவ என் பொண்ணா இருப்பாளான்னு சொல்லிட்டு நீயே தேடி அலைஞ்சு பிரச்சனைக்குள்ள சிக்கி துப்பாக்கி முனையில இருந்து தப்பிச்சு அவளை கூட்டின்னு வந்து என்கிட்ட சேர்த்த. ஆனா என்ன பண்றதுமா, அந்த கடவுளோட நீதியை பார்த்தியா? என்னோட பொண்ணு இல்லாதவளை என் பொண்ணுன்னு சொல்லிட்டு எப்பவுமே இருக்கக்கூடாதுன்னு அவளையும் அந்த கடவுள் கூட்டிக்கிட்டாரு. ஆனால் அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலும் உன்னை தங்கம் போல தங்கமா தாங்குன்னு தாங்கணும்னு எனக்கு ஆசை தான். ஆனால் அப்படி முடியலையம்மா, என்னம்மா பண்ணுறது? இதுதாம்மா வாழ்க்கை. அதனால இனிமே நீ கவலையே படாத, நீ வெண்பா. அது மட்டும் இல்லாமல் விஜய், நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஒன்று தாம்மா, அந்த தீபிகா கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றணும்னா இந்த கேஸ், இந்த கொலையை யார் பண்ணது, நீ தயவு செஞ்சு அங்கே போயிருந்தாலோ ஏதாவது செஞ்சிருந்தாலோ ஓப்பனா என்கிட்ட அந்த அப்பா கிட்ட உண்மையை சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், உனக்காக யாரானா ஆஜர் பண்ண விட்டுறேன். அப்படி நீ பண்ணலைன்னா ஓப்பனா பண்ணலைன்னு சொல்கிறேன். ஏன்னா நீ பண்ணலைன்னா அது பிரச்சனையே இல்லை, இதுக்கு மேலே அந்த கேஸ் இன்னும் நீடிக்காது. அதனால் நம்ம கவலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் எடுத்து சொல்லிருக்காரு. யோ கதிரேசா, சொட்டமாண்டியா, நீ யாரு, என்ன, எவரு, அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ எங்கே போன, யாருக்கிட்ட பேசின அப்படின்ற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். தெரிஞ்சும் நான் தெரியாத மாதிரி ஏன் காட்டிக்கிறேன்னு ஃபஸ்ட்டு நீ தெரிஞ்சுக்கணும்ல. எனக்கு ஒரே ஒரு ரீசன் தான், நீ எப்படியாப்பட்டவன், எந்த எல்லை வரையும் நீ போகிற அப்படின்ற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும். அதை விட்டு நீ இருந்துன்னு ஒரு பக்கம் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஒரு அப்பாவி, என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கறந்துடலாம், உண்மையாக கறந்துடலான்ற மாதிரி செய்யாத கொலையை என் மேலே போட்டு என்னை ஜெயிலில் தட்டுறதுக்கு நீயும் தீபிகாவும் பிளான் பண்ணிக்கிறது தெரியும். உன் கையில் வச்சுன்னு இருக்கே எவிடன்ஸ், அதாவது ரெக்கார்டர், அது இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்ன தீபிகா மேடம் எல்லாம் கேட்டுன்னு இருக்கீங்க போல, உன்னால ஒரு பருப்பும் கொடுங்க முடியாது. நீ யாரோ பண்ண தப்புக்கு என்ன மாட்டின்னு நினைக்கிற, இதெல்லாம் நடக்காது. அதே மாதிரி கதிரேசன் திடீர்னு தீபிகா வீட்டுக்கு போக, அங்கே நம்ம மல்லிகை போக, தீபிகா எல்லா சமயத்தில் அவர் வர, எதுக்குடா இங்கே வந்தா யோகிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் இருந்து தீபிகாவோட அப்பா வந்து அவனை பிடிச்சி அடிக்க, உடனே மல்லி இருந்துன்னு சொல்லுடா, உண்மையை சொல்லு, உனக்கும் தீபிகாவுக்கும் என்ன கனெக்ஷன், நீ தீபிகாவை பார்த்து பயப்படுறேன்னு என்கிட்ட சொன்னேன், ஆனால் தீபிகா கிட்ட போயிருக்க, என்ன ரீசன்? அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஏதோ ஒன்று மதைக்கிறீங்க, என்னை எப்படியாவது ஜெயிலில் தள்ளணுன்றதுக்கோசரம் தீபிகாவும் நீயும் கேவலமான வேலைகளெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிங்க. நீங்கள் இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு சொல்லி என் கதையை முடிக்கலான்னு பார்க்குறியா? இது என்னைக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே என்னம்மா இந்த அப்பாவை பார்த்தா உனக்கு அப்படியாம்மா தெரியுது, நான் எதுக்குமா உனக்கு கெட்டது நினைக்க போகிறேன், நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணுன்றதாம்மா என்னோட ஆசை. இந்த அப்பா என்னைக்கு உனக்கு கெட்டது நினைக்க மாட்டோமா, என்ன போய் இந்த மாதிரி நினச்சிட்டியாம்மா, என் மனசு வேகுதுமா, என் மனசு நோகுதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. டே இதே மாதிரி பேசிருந்தே வச்சுக்கா, என் கை நோகிறதுக்கு உன்னை அடிச்சு பார்த்துக்க அப்படின்ற மாதிரி கடுப்புலையும் வெறுப்புலையும் பேசி விட்டுறாங்க. வேற வழி இல்லாமல் சரி ஓகே, இதுக்கு மேலே இந்த இடத்துல நம்ம பர்ஃபார்மன்ஸ் என்னதான் பண்ணாலும் நம்ம பருப்பு வேக போகிறதில்ல, இதுக்கப்புறம் இதை நம்ம பண்ணவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அங்கேருந்து இடத்த காலி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் அதாவது விஜய் இருக்கார்ல, அவர் இருந்து ஒரு பக்கம் மல்லிக்கு ஃபோன் பண்ண, பார் மல்லி, கதிரேசன் எப்படியாவது உண்மையை நம்ம கிட்ட இருந்து கறக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது உங்ககிட்ட இருந்து உண்மையெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு உன்னை தேடி வந்துன்னு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கதிரேசன் கிட்ட வாய் விட்டுறாத. அந்த தீபிகா தான் இது எல்லாத்துக்கும் மூல காரணம், நம்ம ரெண்டு பேரையும் ஜெயிலில் போடணும், அதுதான் அவளோட முக்கியமான ஒரு எய்மு. அந்த எய்முக்காக என்ன வேணாலும் பண்ணுவா, அவள் அப்படியேப்பட்டவ, கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. சரி நீங்கள் எப்படியே சொன்னீங்க விஜய், இப்போ தான் கதிரேசனை சந்தித்தேன், அவர் நாடகத்தை பார்க்கணுமே, அப்படியே ஆஸ்கர் அவார்ட் தர மாதிரி நடிக்கிறார், ஒரு பக்கம் பின்னி பெடல் எடுக்கிறார். நானே கொஞ்சம் நேரத்தை நம்பிட்டு இருப்பேன்னா பார்த்துங்களேன். மல்லி தயவு செஞ்சு உஷாராயிரு, எந்த அளவுக்கு நீ உஷாராக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உஷாராயிரு, அப்போ தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. உடனே நம்ம தப்பாக செஞ்சோமா விஜய், நாம ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தப்பு செஞ்சவங்க என்றைக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை மல்லி, தப்பு செய்யாதவங்களும் பயந்து தான் ஆகணும். வாழ்க்கைன்றது ஒரு கடல் மாதிரி, அந்த கடலில் நம்ம சிக்கணும். இந்த கடல்லேருந்து நம்ம தப்பிக்கிறதும் தத்தளிக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. எக்காரணத்தை கொண்டு யாருக்காகவும் நாம் குற்றவாளின்னு சொல்லிட்டு இது ஆயிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அந்த தீபிகாவோட எண்ணம் ஃபுல்லாகவே உன்னை கைது செய்யணும். ஏன்னா தினேஷ் எல்லாம் தீபக் சொன்னார், எல்லாம் உனக்கே ஞாபகம் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் உன் முயற்சியை நீ உடையாமல் இருந்தேன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். எப்பா மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்தது, அந்த மாதிரி மின்னல் அடிச்சு, ஆனால் இடி இடிக்கல. என்ன பார்த்தீங்களா, அந்த மின்னல் அடித்து கரெக்டாக
5 செகண்ட் 10 செகண்ட் தாண்டி தான் அந்த இடி சவுண்டே வருது. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் எங்கள் பக்கம் இப்போ இடி மின்னல் எல்லாமே பொழக்குது. அதே வேகத்தோட அதே வெறியோட மழை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்களேன். அப்படியே சும்மா ஒரு பூகம்பம், ஒரு சூறாவளி எல்லாமே சேர்ந்து வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இப்போதைக்கு எல்லாரோடைய கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் தெரிய போது நினச்சிடும். அங்கே பாருங்களேன் மின்னல் எப்படி அடிக்குதுன்னு சொல்லிட்டு வேற மாதிரி எப்பாடி. யாரும் தயவு செஞ்சு மழை பெய்யும் போது வெளியே போகிறதோ இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஏன்னா எந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது. வீட்டுக்குள்ளே இடி அங்கே நோட் பண்ணிக்கலாம் சவுண்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கிறோம். வீட்டுக்குள்ளே சேஃப்டியாக இருங்க. ஏன்னா இருக்கிறது ஒரு வாழ்க்கை, நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. அதனால் எக்காரணத்துக்கு வந்து இந்த மாதிரி மழை டைமில் சிக்கன் சாப்பிட்லாம் வா மச்சான், பப்ஸ் சாப்பிட்லாம் வா மச்சான், இங்கே போயிட்டு வரலாம் வா மச்சான், டீ குடிக்கலாம் வா மச்சான், மழையில் எவனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவோம் வண்டி எடுத்துன்னு அந்த வேலையே வச்சுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிட்டு மழை இல்லையா அந்த சமயத்தில் போங்க, சந்தோஷமாக வாங்க. எதுக்குங்க மழையில் அவ்வளோ கஷ்டம்? வீட்டிலே உக்காருங்க, கம்முன்னு சுக்கு தண்ணி வச்சு குடிங்க, அதுவே போதும். இது போதும் எனக்கு போதுமே அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக இருக்கணும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். ஆரம்பிக்கலாமா?